ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Justified by the blood of Jesus Christ. இவைகளை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா, glory to God. பாருங்க, எல்லா மனுஷனும் தண்டனைக்கு தப்பும்படியாயம், கோபாக்கனை என்பது தண்டனைக்கு தப்பும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிருக்கு, நாம் நீதிமானன்றத சர்டிஃபை பண்ணியிருக்கான். எது சர்டிஃபை பண்ணிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது என்று நமக்கு உறுதி அளித்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், வரப்போகிற அந்த கோபாக்கனைக்கு நாம் நீங்களாகும்படியாக, ஹல்லேலூயா, அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு உலகத்துல எவ்வளோ பாவம் நிறைந்திருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து நாம் மீட்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு இந்த பாவங்களால நம்மை கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. நம்ம நீதிமானன்றத இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அந்த பரிசுத்த இரத்தத்தை எடுத்து உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க. உங்க சரீரத்துல பூசிக்கொள்ளுங்க. உங்களுடைய வீட்டுல உங்க பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க யாரா இருந்தாலும் அவர்கள் மேல பூசி ஜெபம் பண்ணுங்க. என் பையன் சொல்ற பேச்சே கேட்க மாட்டான்னு சொல்றாங்களா, அந்த பையன் மேல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பூசி ஜெபம் பண்ணுங்க. அவனை சுற்றி இருக்கிற எல்லா பாவங்களும் நீங்கி போகும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திலே ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வரப்போகிற கோபாக்கினைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிப்பது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்கிறது. அந்த உண்மையான ரட்சிப்பை நாங்கள் அனுபவிக்கவும் அந்த கோபாக்கினைக்கு தப்பும்படியாக நீர் சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உலகத்தின் பாவத்தில் ஆண்டவரே சிக்கி தவித்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய இரத்தம் விடுவிக்கட்டும், உம்முடைய இரத்தம் சுகப்படுத்தட்டும், உம்முடைய இரத்தம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, அவர்களையும் உம்முடைய இரத்தம் நீதிமானாய் மாற்றட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. சந்தோஷமா இருங்க.